சம்டைம்ஸ் நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பீங்க. யூ ஃபீல் லைக் வாட் ஹவ் ஹேப்பன் லைக் திஸ்? வாட் ஹவ் ஹேப்பன் லைக் தட்? பாஸ்ட், ஃப்யூச்சர் இத பத்திலாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்ப கூட இந்த வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். பட் யூ ஆர் திங்கிங் சம்திங் அபவுட் லைக் இந்த நேரத்துல இதெல்லாம் நடந்திருக்கலாமோ? இந்த நேரத்துல இத நான் பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்குமோ? இந்த மாரிலாம் யோசிச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே வந்து ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டு இருக்கீங்களா? அண்ட் ஆல்சோ ஓவர் திங்கிங் மீன்ஸ் லைக் நம்ம ஓவர் திங்க் இந்த நிமிஷம் இப்படி பண்ணிட்டோம், இட் வில் நெவர் அஃபெக்ட் அவர் பீஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ரியலி ராங். ஓவர் திங்க்ன்றது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நார்மலாக இருக்கும். இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீன்ஸ் இட் வில் டெஃபினெட்லி மேக் யூ வெரி டவுன் அண்ட் உங்களோட பீஸ் வந்து இப்படின்ற மாதிரி போயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ரீ கோய் கார்னர். ஐம் ஸ்ரீமதி. இந்த சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சேனலில் ஹெல்த், வெல்த், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஃபினான்ஸ், கொஞ்சம் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ கமெண்ட் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் வீடியோ முழுசாக பாருங்கள். பிகாஸ் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஃபைன், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி ஸ்டாப் ஓவர் திங்கிங்கிறது ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் சொல்கிற விஷயம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தது, நான் ரொம்ப இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயத்தில் வந்து ஸ்டாப் ஓவர் திங்க், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அந்த நிலைமையில் அந்த ஷூஸில் நின்று பார்க்கும்பொழுது தான் ஓவர் திங்கிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பட் ஸ்டில் நிறைய பேரோட மைண்டில் வந்து வேக்யூமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஐ ஹாவ் திஸ் பென் பட் ஐம் நாட் திஸ் பென். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஸோ இந்த பென் இருக்குது. இந்த பென் வந்து என்னென்ன பண்ணுன்னா இட்ஸ் யூஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் இட் யூஸ் ஃபார் லைக் திங்கிங் அபவுட் சம்திங், இப்படி கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஐ லைக் திஸ் பென் விச் இஸ் கிஃப்டட் பை மை சிஸ்டர் இன் லா ஃபார் மை பர்த்டே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பென். பட் நான் இந்த பென் கிடையாது. அதை நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பாடி இட்ஸ் லைக் அ கிளவுட்ஸ். அண்ட் இப்போ வந்து கிளவுட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ரைன் கொடுக்கும், சம்டைம்ஸ் அது மறைஞ்சு போயிடும். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஸ்டாண்டர்டாக வந்து அது அங்கேயே தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அது சன்லைட் இருக்கும்பொழுது மறைஞ்சு போகலாம், இரவு நேரத்தில் வந்து அது வேறு மாதிரி மாறலாம். ஆனால் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த மாறிக்கிட்டே இருக்குது பாருங்களா, இதுதான் உங்களோட ஓவர் திங்கிங். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணணும். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அந்த ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு. ட்ரிக் நம்பர் 1 or you can call this a point number 1. Stop thinking about the lot of things and what triggers you. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணும் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரிகர்னு வார்த்தை கேட்டாலே பிக் பாஸோட ஞாபகம் தான் வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ட்ரிகர், யூ நோ தட். யா, நம்ம ஒரு சில ஷோஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, சில விஷயங்கள் பார்க்குறோம், சில ஷோஸ்லாம் பார்க்குறோம், நம்ம ரொம்ப பிடிச்சி போய் பார்ப்போம். பட் யூ நோ சம்திங், அந்த ஷோஸ் மூலமாக இப்போ இன்ஸ்டாகிராமில் வர செலிபிரிட்டிஸ் மூலமாக ஒரு சில போஸ்ட் மூலமாக கூட நம்மளுக்கு வந்து ஓவர் திங்கிங் ட்ரிகர் ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சத்தியமாக உண்மைதான். இப்போ யூ ஹாவ் டு லைக் திங்க் லைக் தட். எனக்கு வந்து ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகுது, பட் ஆனால் என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் பொழுது just sit and stay calm for 5 minutes. 5 minutes உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 to 2 minutes, because I understand the power of like overthinking. பிகாஸ் அந்த டைமில் வந்து நம்மளால வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு மாதிரி உட்காரவே முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல். பிகாஸ் அந்த ஓவர் திங்க் வந்து இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் செட், ரிலாக்ஸ், ஒரு லாங் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். யூ டோன்ட் நோ லைக் ஹவ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நான் நிறைய ஓவர் திங்க் பண்ணுற பொண்ணு தான். ஸோ அது என்னென்ன ட்ரிகர் ஆகுதுன்றதை நான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஜஸ்ட் லைக் தட், நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம், யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை நம்ம வந்து பாஸ்ட் கூடயோ இல்லை ஃப்யூச்சர் கூடயோ நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். நம்ம ப்ரெசென்ட்டில் வாழாமல் வி ஜஸ்ட் கனெக்டிங் த திங்ஸ் டு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது தான் ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐடென்டிஃபை த ட்ரிகர்ஸ். இப்போ
ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது சம்திங் இஸ் ஹேப்பனிங்னா, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ட்ரிகர் பண்ண போகுது அப்டின்னா, அந்த இடத்த விட்டு தயவு செய்து போயிடுங்க. இல்ல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க தனியா போயிட்டுருக்கீங்க. லைக் நம்ம மட்டும் ரொம்ப அலோனா இருக்கோம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கூட்ட கூட்டமா இருக்காங்க. பேர் பேரா இருக்காங்க. இப்படிலாம் யோசிக்கும்பொழுது, அந்த இடத்த விட்டு ஒண்ணு விலகிடுங்க. இல்லன்னா அந்த இடத்துல உட்காந்து கண்ண மூடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த யோசிங்க. செகண்ட் பாயிண்ட் ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் ஒரு பொருள் வாங்க போறீங்க. அந்த பொருள் வாங்குற நேரத்துல, அந்த பொருள் உங்களுக்கால வாங்க முடியல. இஃப் இட் கேஸ் இட்ஸ் எம்ஆர்பி ஆர் அந்த ஸ்டாக் இல்லாம இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு. அந்த நேரத்துல வந்து டக்குனு ஒரு திங் வரக்கூடாது. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாரிலாம் நடக்குது? நமக்கு மட்டும் தான் இந்த மாரிலாம் நடக்குதா? இந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவு இந்த யோசனை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும், இந்த யோசனை வரும்பொழுது அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் த ட்ரிகர்ஸ். அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் உங்கள வந்து என்னென்ன இடத்துல பாயிண்ட்ஸ்ல வந்து உங்கள ட்ரிகர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஓவர் திங்கிங்க ரொம்ப ஈஸியா நீங்க அதுலருந்து வெளிய வந்துரலாம். சொல்றது ரொம்ப ஈஸி ஸ்ரீமதி. நீங்க அத ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி கேட்பீங்க. ஆமா லைக் சொல்ல முடியாத அளவு நான் ஒரு ஓவர் திங்கிங் பெர்சன். ஸோ அதுலேருந்து நான் நெறைய ரெக்கவர் ஆயிருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கும் இது ஹெல்ப் ஆகும்னு நம்புறேன். பாயிண்ட் 2 லைக் பி மைண்ட்ஃபுல் ஆன் யுவர் தாட்ஸ். என்ன சொல்றேன்னு புரியலைங்களா? ஓகே. இப்ப நான் ஓவர் திங்க் பண்றேன். இது எதனால நான் ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்கேன்? இந்த இந்த ஓவர் திங்க் பண்றதால இப்ப எனக்கு என்ன நடக்க போகுது? இட் ஆக்சுவலி இட் காசஸ் எனிதிங் ஒரு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்க போதா? இப்ப இந்த ஓவர் திங்க் பண்றதால ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் எனக்கு நடக்க போதா? இப்ப இந்த ஓவர் திங்க் பண்றேன். சரி ஓகே. இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு இப்ப நான் ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஹரிபரியா எனக்கு வந்து இது வேணும், அது வேணும், அது வேணும். நான் ஓவர் திங்க் பண்றதால எனக்கு அது கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. ஸோ ஓவர் திங்க் பண்ணதால சில விஷயங்கள் நடக்காம போகுமே தவிர்த்து, சில விஷயங்கள் நடக்கும்னு சொன்னா, சத்தியமா கிடையாது. ஸோ இந்த மாரிலாம் வந்து ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த மாரி ரொம்ப மைண்ட்ஃபுல்லான தாட்ஸ கிரியேட் பண்ண பாருங்க. இப்ப நான் ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அந்த விஷயம் நடந்துரும். கண்டிப்பா நடந்துரும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நோ. ஐம் டெல்லிங் யூ இட் வில் நெவர் ஹேப்பன். முடிஞ்ச அளவு மைண்ட்ஃபுல்லான தாட்ஸ கிரியேட் பண்ண பாருங்க. இந்த விஷயம் நான் இப்படி நான் ஓவர் திங்க் பண்றதால எனக்கு கிடைக்குமா? அப்படின்ற மாரி உங்கள நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் தேர்ட் பாயிண்ட். கொஸ்டின் அபவுட் யுவர் ஓவர் திங்கிங் தாட்ஸ். நீங்க அத கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஆஃபீஸ்லயோ சரி இல்ல ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்லலாம் சில மேம்லாம் சொல்லுவாங்க. மேம் ஆர் சார்ஸ்லாம். இப்ப வந்து ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப நம்ம சடனா வந்து ஒரு புது டவுட் வந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிட்டு, "ஓகே. அப்ப நான் வந்து நடத்துறத நீ கவனிக்கல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இல்லன்னா, "ஓகே வில் டிஸ்கஸ் லேட்டர் அபவுட் திஸ்." அப்படின்ற மாரி சிம்பிளா போயிடுவாங்க. இட்ஸ் காமன் திங் அபவுட் லைக் காலேஜ்ல தான் நடக்கும். வொர்க் பிளேஸ்லயுமே அதுதான். ஸோ, அதே மாரி தான் உங்களோட ஓவர் திங்கிங்க வந்து ஒரு இந்த மாரி கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது. பட் அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்க ஓவர் திங்கிங்க பார்த்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிரும். இவ என்ன நம்மள பார்த்து கொஸ்டின் கேட்கிறா? அப்படின்ற மாரி கன்ஃப்யூஸ் ஆயி, ஒரு நிமிஷம் உங்களுக்கான டைம் அது குடுத்துரும். ஸோ ஓகே இவளுக்கு கொஸ்டின் கேட்க இவங்க வந்து தெளிவாயிட்டாங்க அப்படின்ற மாரி, உங்களுக்கான கொஸ்டின கேட்கறதுக்கு வந்து அது உங்ககிட்டயே குடுத்துரும். ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ஒரு மாரி தெளிவாயிடுவீங்க. ஓகே ஃபைன். திஸ் இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். ஓவர் திங்க் பண்றதால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு கொஸ்டின கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. "நீ ஏன் இப்போ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயம் என்ன நடக்க போது உனக்கு? இதனால என்ன நடக்குது சொல்லு?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மைண்ட் கிட்ட. மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்ம. எப்பவுமே நீங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணுங்க. மைண்ட் உங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருச்சுன்னா, லைஃப் வந்து பிரசன்ட்ல வாழ முடியாது. அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்து இப்படியே போயிடும். நான் ரொம்ப யோகி மாரி பேசுறேன்னு நினைப்பீங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது. நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்ற பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். பட் யூ பிராக்டிஸ்ட் இட் வெல் டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ நீங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் மாரி ஆயிடுவீங்க. கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி இருப்பீங்க. அடுத்து டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் சீரியஸாவே. இப்ப நீங்க ஓவர் திங்க் ரொம்ப பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே எடுத்துக்கிறேன். நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் ஆக்சுவலி அத பத்தி நான் பேசுறேன். அது ரொம்ப வேகான டாபிக் ரொம்ப பெருசா போகணும் அது. இப்ப வந்து ஆஃப்டர் கிவிங் அ பர்த் என் பாப்பா இருக்கா. நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போ மாட்றீங்க. எங்கேயும் வெளியில போக முடியல அப்படின்ற மாரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பண்ணி சின்ன சின்ன விஷயத்தலாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகளா மாறிட்டு இருந்துச்சு. பட் நான் இந்த விஷயத்த டேக் யூர் ஆக்ஷன் அது எடுக்காம இருந்த வரைக்கும். என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? உங்கள உங்கள லைக் அந்த இடத்த விட்டு மாத்துற மாரி ஏதாவது ஒரு விஷயம்.
வெளியில போக ரொம்ப இதுவா இருக்கு. பயமா வெளில போணும்னு தோணுச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் டேக் அன் ஆக்ஷன். ஒரு 5 நிமிஷம் டக்குனு வெளிய கிளம்பிடுங்க. ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஒண்ணும் இல்ல. நான் இப்ப இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு நடப்பேன். போய் பார்க் போறதுக்கு பாப்பாவே தூக்கிட்டு போயிடுவேன். ஸோ இப்ப வந்து அந்த 5 நிமிஷம் நீங்க உங்களுக்கான டைம குடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்திலேயே நீங்க வெளிய போம்போது நெறைய பேர பார்த்தீங்கன்னா, லைக் நாட் த பீப்பிள்ஸ் யூ ஹேவ் பீன் நோன், பட் அன்னோன் பீப்பிள்ஸ நீங்க பார்க்கும்பொழுது, யூ ஜஸ்ட் திங்க் அபௌட் ஓகே வி ஆர் ஹேப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட் அப்படின்ற மாரி ஒரு ஃபேஸ் வந்துருவீங்க. இப்ப நான்லாம் எப்படின்னா வெளியில போவேன். ஐம் ஜஸ்ட் வாட்சிங் த பீப்பிள்ஸ் லைக் ஹூ ஸ்வீப்பிங் த ரோட் லைக் அ குப்பை எடுக்கிறவங்க, நார்மலா நடந்து போறவங்க, நெறைய பேர் புலம்பிட்டே போவாங்க. நெறைய பேர் சிரிச்சுட்டே போவாங்க. அண்ட் குட்டி பசங்கலாம் விளையாடுவாங்க. இது மாரிலாம் விஷயங்கள் நாய், பூனை இந்த மாரிலாம் பார்க்கும்போது நெறைய பட்டர்ஃப்ளை பார்த்தா எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் வந்துரும். ஸோ இந்த மாரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கும். நெறைய கிரீனரிய பார்ப்பீங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப பீச் பெர்சனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனா டக்குனு கிளம்பிடுங்க. ஓவர் திங்க் பண்ண அடுத்த நிமிஷம் எடுங்க. பைக் எடுங்க. இல்ல வந்து ஒரு பப்ளிக் வெஹிக்கிள் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ட எடுத்து நீங்க கிளம்பிடுங்க. உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு எங்க இருந்தா நீங்க சேஃபா இருப்பீங்களோ, ஜஸ்ட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, யூ ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். பட் ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ திஸ் இஸ் நாட் அ லாங் டைம். அ ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் கிடையாது. எஸ்கேப்பிங் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். யூ ஹேவ் டூ கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். பட் ஸ்டில் நீங்க அந்த இடத்த விட்டு உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐ கான்ட் ஏபிள் டூ கண்ட்ரோல் மை தாட்ஸ். ஐ கான்ட் ஏபிள் டூ சிட் அண்ட் மெடிடேட் ஃபார் 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் அப்படின்ட்டு நான் நினைக்கிறவங்கலாம் ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி. நீங்க முடிஞ்ச அளவு அசம்ப்ஷன், டெல்யூஷன்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. வை ஐ அம் டெல்லிங் திஸ் மீன்ஸ் ரியாலிட்டி வில் கில் யூ. சம்டைம்ஸ் இந்த ஓவர் திங்கிங் வே நான் சொல்றது. அதாவது இப்போ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்க பாஸ்ட்ட பத்தி, ஃப்யூச்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டு, ப்ரெசென்ட்ல இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினெட்லி த ஓவர் திங்கிங் வில் கில்ஸ் யூ. அந்த மாரி உங்கள கில் பண்ற ரேட் வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்கன்னா, தட் மேக்ஸ் யூ லைக் மென்டலி டிஸ்டர்ப்ட். ஸோ அதுக்கு பதிலா யூ ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி அண்ட் கிவ் சம் ஸ்பேஸ் டு யுவர் மைண்ட். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச இடத்துக்கு போயிடுங்க. புடிச்ச பர்சன் கிட்ட பேச முடியலனா கூட புடிச்ச திங்ஸ் வச்சு வாங்குங்க. இப்ப இந்த நாய், பூனை இந்த மாரி பெட் லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட போங்க. ஆர் யூ ஆர் லைக் அ நேச்சுரல் லவ்வர் மீன்ஸ் ஒரு செடி கிட்ட போயிட்டு பேசுங்க. யூ நோ ரைட் லைக் செடிக்கெல்லாம் உயிர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் பேசணும்னா, இட் வில் கிவ் அ மோர் ப்ளஷர் டு யூ. லைக் சந்தோஷமா இருப்பீங்க. முடிஞ்ச அளவு ஸ்க்ரால் பண்ணாம பிகாஸ் யூ நோ சம்திங் அப்போ ஓவர் திங்க் பண்ணும்பொழுது நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம். அது என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு Instagram, Facebookலாம் வந்து ஒரு தாட் வச்சிருப்பான். இத நம்ம பண்ணிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஏத்த மாரியே கோட்ஸ்லாம் வரும். அண்ட் மீம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அத பார்த்து இன்னுமே டிப்ரஸ் ஆவீங்க. ஸோ ட்ரை டு லைக் டேக் அவே யுவர் ஃபோன். அந்த ஃபோன தூக்கி இப்படி ஓரம் வச்சுட்டு, ஜஸ்ட் திங்க் அபௌட் தி டிஃபரெண்ட் திங்ஸ். அண்ட் இல்லன்னா கண்ண மூடி படுத்துருங்க. வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் இஸ் த ஒன். பட் நீங்க தூங்கும்பொழுது சில விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா தான் நான் சொல்றேன் டேக் ஆக்ஷன். ஃபிசிக்கலா ஒரு ஆக்ஷன் நீங்க உடம்புக்கு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி ஓகே சம்திங் ஷி இஸ் கிவிங். ஸோ நம்ம வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப வந்து நீ வந்து பாரு, வேற விஷயங்கள பாரு, சுத்தி பாரு. இங்க நெறைய மரங்கள் இருக்கு, நெறைய மனிதர்கள் இருக்காங்க. யூ ஹேவ் டு திங்க் அபௌட் இட். நீ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறதால எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி பாடி அண்ட் மைண்ட் கேன் டாக் டுகெதர் அண்ட் சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். ஸோ இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 5 மினிட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க 5 மினிட்ஸ் குடுத்தீங்கன்னா, யூ கேன் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தி தாட்ஸ். 4த் பாயிண்ட், சேஞ்ச் யுவர் என்விரான்மென்ட். இப்ப நான் இந்த 4 செவுத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இஃப் இன் கேஸ் ஐ ஃபீல் வெரி ஓவர் திங்கிங் அபௌட் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு இந்த 4 செவுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. புதுப்பேட்டை தனுஷ் மாரி தான். யாருமே இல்ல என்ன பண்றீங்க அப்படின்ற மாரி ஒரு குரல் குடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நோ ஒன் வில் கம். நோ ஒன் வில் கம் டு லைக் லீட் யூ. அந்த மாரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க தான் உங்களுக்கு. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் ரொம்ப டம்ப்டா இருக்கு அப்படின்னா, டக்குனு அந்த இடத்த விட்டு மாறிடுங்க. சிம்பிள். இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு ஹாலுக்கு போங்க. சும்மா நடந்து போங்க. லைக் ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் அ மல்டிபிள் தாட்ஸ். உங்களோட என்விரான்மென்ட் சட்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு தாட்ஸ் வருது அப்படின்னா, டக்குன்னு எழுந்துருங்க. எழுந்து ஒண்ணு அடுத்த ரூமுக்கு போயிடுங்க. இல்ல வந்து ஹால்ல போங்க. இல்ல வெளியில போயிடுங்க. டக்குன்னு நான் சொல்றது அதுதான். டக்குன்னு வெளியில போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் என்விரான்மென்ட், ஃப்ரெஷ் ஒரு ஒரு ஹேர வாங்க பழகுங்க. இப்ப ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு வத்திப்பட்டி இருக்கு. ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ அம் டெல்லிங் யூ. வத்திப்பட்டி மேட்ச் பாக்ஸ் இருக்கு. ஒரு குச்சி இருக்கு. நான் பத்த வச்சுட்டு, அந்த குச்சிய வேற இடத்துல வைக்காம, அந்த பாக்ஸ்லயே வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? பாக்ஸ் மொத்தமா கொளுத்திக்கும். லைக் உள்ள இருக்கிற நல்ல நல்ல பார்ட்ஸ் எல்லாமே போயிடும். இஃப் இன் கேஸ் அந்த தீப்பெட்டி எடுத்துட்டு நான் விளக்கேத்திட்டு அத ஓரமா போட்டுடுறேன். அணைச்சுட்டு. அப்படின்னா, இட் சேவ் த மேட்ச் பாக்ஸ் ரைட்? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்.
இதுதான் இந்த மாதிரி தான் உங்களோட மைண்டுமே. இப்போ நான் இந்த இடத்துல இந்த பென் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த பென் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? நத்திங். ஸோ நான் அத ஓப்பன் பண்ணி சம்திங் ஐம் ரைட்டிங். அதில தான் அதோட இங்க் வந்து வேல்யூ இருக்கு. ஈவன் உங்களுக்கு தெரியும்ல, சில விஷயங்கள வந்து யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலுமே, அது வேஸ்ட்டா தான் போகும். இப்ப செஸ்ல வந்து வி ஹேவ் அ குயின். யூ நோ எவ்ரிதிங் லைக் எவ்ரிஒன் நோ அபவுட் த செஸ். இஃப் யூ நாட் ஆல்சோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃபார் த ரெஃபரன்ஸ். சோல்ஜர் இருக்காங்க. சோல்ஜர்ஸ் ஹேவ் லைக் 2 மூவ்ஸ் தான் பண்ண முடியும் அவங்களால. ஃபர்ஸ்ட் 2 மூவ்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் 1 மூவ். அண்ட் கிங் யூ நோ தட் லைக் கிங்குக்காக தான் அந்த கம்ப்ளீட் செஸ்ஸே விளையாடுறோம் நம்ம. ஸோ செக்மேட்காக தான். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ ஹார்ஸ். இந்த குதிரை வந்து எல் ஷேப்பில் மட்டும் தான் போவாங்க. அண்ட் வி ஹாவ் எலிஃபண்ட் ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் யூ நோ அபவுட் த குயின் ஹாவ் ஆல் த மூவ்ஸ். குயின்னால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். பட் ஸ்டில் வி ஹாவ் டு மூவ். அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஷீ இஸ் வெரி லைக் ரொம்ப பெரிய ஆளு. நம்ம எதுக்கு அவங்கள மூவ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இருந்தோம்னா, இட் வில் நெவர் ஹேப்பன். ஸோ அந்த இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு மூவ் த குயின். அப்போ தான் அவங்களுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்குமே ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. வி கான்ட் ஏபிள் டு டூ எனி திங். we just stuck in the same place and the same routine everything அப்படியே அப்படியே அங்கேயே வந்து உருட்டி வச்ச சாணி மாதிரி அங்கேயே தான் இருக்க வேண்டியதுதான். லைக் ட்ரை டு கெட் அ மோர் ஆக்ஷன். உங்களோட தாட்ஸுக்கான ஒரு சில ஆக்ஷன்ஸை கொடுங்க. ஃபிசிக்கலி மென்டலி இந்த மாதிரிலாம் கொடுக்க பழகுங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் டு நோ ஓவர் திங்கிங் இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ரைட் இட் டவுன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அண்ட் ரைட் இட் டவுன். நான் இப்போ ஏதாவது ஓவர் திங்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னால் பண்ண முடியலனாலும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடும். என்கிட்ட வந்து நோட்டாக தான் இருக்கும். ஸோ டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா யூ கைஸ் கேன் நோ அபவுட் இட். இஃப் யூ ஆர் நாட் லைக் நான் டைரிலாம் எழுதுகிற பழக்கம்லாம் கிடையாது எனக்கு அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஜேர்னல் எழுத பழகுங்க. இப்போ ஒரு ஓவர் திங்க் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு நான் கொஸ்டின் பண்ண சொன்னால் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன ட்ரிகர் அப்படின்னா, அதை பற்றி எழுத ஆரம்பிங்க. இப்போ நான் என்னோட அப்பியரன்ஸ் பற்றி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி எனக்கு ஐம் வெரி பியூட்டிஃபுல், ஐ நோ தட். பட் சம்டைம்ஸ் லைக் இப்போ யாராவது பார்த்துட்டு இது மாதிரி இல்லையே அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஐ ஜஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் மை செல்ஃப். ஐ லவ் மை ஹேர், ஐ லவ் மை பியூட்டிஃபுல் ஃபேஸ், ஐ லவ் மை ஐஸ், ஐ லவ் மை நோஸ், ஐ லவ் மை லைக் ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி நான் எழுத ஆரம்பிப்பேன். ஸோ அது வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுத ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளஷரை கொடுக்கும். உனக்கிட்ட இவ்வளோ அழகான இதெல்லாம் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எதை பற்றிலாம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் எழுத ஆரம்பிங்க ஜேர்னலில். டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ இட் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு நடக்கவே இல்லை, உங்களால் முடியவே இல்லை, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் யார்கிட்டயாவது கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்களால் முடியல, யூ காண்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் அட் ஆல். லைக் எனக்கு இப்போ வந்து யார்கிட்ட அதை பேசணும், இல்லைனா நான் ஏதாவது நான் பண்ணிப்பேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நாட் எவ்ரி திங் யூ ஹாவ் டு டெல் அலோன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சத்தியமாக நினைக்காதீங்க. டெஃபினெட்லி யூ ஹாவ் சம் ஒன். யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைக் ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம் ஒன் ஆல் ஜஸ்ட் டேக். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் யாரோ ஒருத்தராவது இருப்பாங்க. அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ், லைக் யாரோ ஒரு இல்லை. யூ ஹாவ் அ பெட் மீன்ஸ் ஜஸ்ட் புலம்பி தீர்த்துருங்க. இஃப் யூ ஃபீல் லைக் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஐ நீட் டு லைக் பிளாபர் சம்திங்னா புலம்பி தீர்த்துருங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். Hope you guys have been understand what is overthinking and how to overcome in it. Like உங்களால் overcome பண்ண முடியலன்னா just blabber about it. And I hope this will help you. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் just give me a comment or like you can contact me through Instagram. லைக் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப ஈஸியான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறதுக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ
உங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது. அதை விட நீங்கள் ரொம்ப பெரியவங்க. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் எனஃப். ரெஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருங்க. ஐம் ஸ்ட்ராங் எனஃப். ஐம் ஸ்ட்ராங்கர் தென் வாட் ஐம் திங்கிங் அண்ட் ஐம் ஸ்ட்ராங்கர் தென் வாட் ஐம் கண்ட்ரோலிங். ஐ கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். இதை மட்டும் சொல்லி பழகுங்க. யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் எவ்ரி திங். ஹாவ் அ நைஸ் டே.